இந்த தொழில்ல இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமா. எவ்வளவோ தொழில் இருக்கே, இந்த தொழில். குடும்ப சூழ்நிலையால. மனுஷனோட ஒரு சென்சிட்டிவான ஈவெண்ட்னா இந்த டெத்துங்கிற அந்த ஒரு விஷயம் தான். இதுல வந்து மக்கள் நிறைய பேர் வருவாங்க இங்க. நமக்கு மக்கள் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். புதுசு புதுசா அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரியான எமோஷன்ல இருப்பாங்க, சென்டிமெண்டா இருப்பாங்க, கோவப்படலாம், என்ன வேணா நடக்கலாம். அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க? வருவாங்க, நார்மலாவும் வருவாங்க, டீசெண்டாவும் வருவாங்க, குடிச்சிட்டு வரவங்களும் வராங்க. ஏன்னா நம்ம வீட்ல ஒரு சாவுனா நம்ம குடிக்க மாட்டோமா? அந்த மாரி குடிச்சிட்டு வரவங்கலாம் நெறைய குடிச்சிட்டு வரவங்க தான் நெறைய ராவடி பண்ணுறது. போக போக பழகிடும். பசங்க செத்தா அதான் இப்போ வயசு பையன் சாவுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அமுகலை பண்ணுவானுங்க, குச்சிப்பானுங்க, அவங்க பாடியை குச்சிப்பாங்க, மேலே சறுக்கு ஊற்றுறது, அவங்க கூலிப்பு போட்டால் அந்த வாயில் கூலிப்பு வைக்கிறது, சிகரெட்டு போட்டால் சிகரெட்டை பற்ற வச்சு வாயில் வைப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அவர் வந்து இறந்த பிறகு அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ ஏதோ இறந்த பிறகு அவங்க வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க, தெய்வமாயிடும்னு சொல்லுவாங்க. அவங்க மேலே வந்து அந்த மாதிரி சிகரெட் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும். நம்ம வீட்டெல்லாம் அப்படிலாம் ஆகாது. இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க, எரிக்கிறதுல மட்டும் நெருப்பில் போயிடுவான் அப்படின்ட்டு ஒரு இதுவில் அவன் செஞ்சது ஆன்ஸு பொடி வாங்கி மூஞ்சில் கொட்டி விடுது, எல்லாமே பண்ணுவாங்க. சரக்கு வாங்கி அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக ஊற்றுவாங்க, பாட்டில் உள்ளே வச்சு அனுப்புவாங்க. சரக்கு பாட்டில் காசு கட்டு கட்டாக வைப்பாங்க உள்ளே. அந்த காசு எங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறமே அப்படின்ட்டு எங்களுக்கு கொடுத்துக்கு யோசிப்பாங்க. உள்ளே கட்டு கட்டாக வச்சு அனுப்புவாங்க. அதுமாதிரி அந்த மூக்குத்தி கம்பல் அது எல்லாமே உள்ளே அப்படியே வச்சு அனுப்புவாங்க. இப்போ ஃபுட்பால் பேர்னா ஃபுட்பால் எடுத்து வந்து மேலே வைப்பாங்க, அவர் போட்டு இந்த ஜெர்சி எடுத்து வந்து மேலே வைப்பாங்க. கிரிக்கெட் பேர்னா பேட் எடுத்து வந்து வைப்பாங்க. குழந்தை பேர் இருந்துச்சுன்னா அது ஓட்டின சைக்கிள் எடுத்து வந்து உள்ளே வைப்பாங்க எரிக்கணும்ன்ட்டு. அதெல்லாம் வந்து எரிக்க உள்ள முடியாது. எரியறதுக்குள்ள கொண்டு வந்து சைக்கிள் எல்லாம் வைப்பாங்களா? மேலே வச்சிருவாங்க. மேலேயே மேலே வச்சிருவாங்க. எரியறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற செட்டிங்கில் இருக்கும் அவங்க உடல் மேலே வச்சு அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு சண்டை, எல்லாத்துக்குமே சண்டை தான். சண்டை ஒன்று தான் இருக்கும். அந்த சாவுனால ஒரு சண்டை இல்லாமல் சாவு இருக்காது. அப்புறம்